Hi guys, welcome to Bridal Embroidery. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 3D thread work peacock எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் subscribe பண்ணிக்கோங்க. இந்த peacock work உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ல peacock ன்னு டைப் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சா போதும் நம்ம ஈஸியா இந்த வர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பீகாக்கோட பாடி போர்ஷன் வந்து Pinterest ஆப்ல இருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி நான் ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபேப்ரிக்ல ஆல்ரெடி. இப்போ இந்த பாடி பீகாக் ஃபுல்லா வந்து நம்ம பீட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போறோம். இதுக்கு பாடி போர்ஷனுக்கு டாப் போர்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நான் டார்க் க்ரீன் கலர் டியூப் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது கிளாஸ் ஃபினிஷில் இருக்க பீடு எடுத்திருக்கேன். இப்போது அந்த பீகாக்கோட ஹெட் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீடாக வந்து நான் சைட் லோட் மாதிரி கொடுத்துக்கிறேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீட் கொடுத்து செயின் லாக்கு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே கொண்டு போய்ட்டு செயின் லாக் கொடுத்துட்டு மறுபடியும் பீட்ஸ் ஆட் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு 3 பீட்ஸ் ஆர் 4 பீட்ஸ் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பீகாக்கோட ஐ போர்ஷனுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய 2mm பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சைடிலோட ஸ்டிச்சஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். ஜஸ்ட் உங்களுக்கு பீட்ஸ் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் போதும். அதை வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபுல் ஒர்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வரும்போது ஒரு வீடு மட்டும் கொடுத்து லாக் நாட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட பீக் போர்ஷனுக்கும் கழுத்து போர்ஷனுக்கும் வந்து நான் வந்து ரெட் கலர் பீடு வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அது சேம் டியூப் பீட் தான். அடுத்தது பாடி போர்ஷனுக்கு ப்ளூ கலர் பீடு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீடாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நான் ட்ரா பண்ணியிருக்கிற ஷேப் மாதிரியே ஒவ்வொரு பீடாக நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அந்த எட்ஜஸ் வரும்போது வந்து பீட் கொடுத்துட்டு செயின் கொடுத்துட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீடில் திருப்பி ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் ஆட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழேருந்து மேலே கொண்டு போய்க்கிறேன். இதே மாதிரி அந்த பாடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த விங்ஸ் போர்ஷனுக்கு வந்து நான் அவுட்லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். 2 சுகர் பீடாக கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த எட்ஜஸ் வரும்போது வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீடில் திருப்பி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட் ஆட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். இந்த இடத்துல கொண்டு வந்து எண்ணாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த உள்ளே இருக்கிற போர்ஷனுக்கு வந்து நான் ஜர்தோசி வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி நான் ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நார்மல் நீடில் அண்ட் சீவிங் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த ஜர்தோசி நம்ம கட் பண்ணியிருக்கிற ஜர்தோசி நீடில் கொள்ள விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் நீடில் பஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியே அந்த போர்ஷன் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கொடி போர்ஷனுக்கும் அந்த பீகாக்கோட லெக்குக்கும் வந்து நான் சுகர் பீடே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 2 சுகர் பீடாக கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இந்த லெக் போர்ஷனுக்கும் வந்து நான் சுகர் பீடு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெண்டு லெக்கையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ட்ரா பண்ணியிருக்க எல்லா கொடி போர்ஷனுக்கும் வந்து நான் அதே மாதிரி சுகர் பீடே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த அரும்பு டிசைனுக்கு வந்து நான் ஒரு வீட் பீடும் சுகர் பீடும் கொடுத்து அந்த அரும்பு டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி அப்பர் பார்ட்டில் இருக்க அந்த அரும்பு டிசைனுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பீகாக்கோட விங்ஸில் இருக்கிற ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் பீகாக் கலரில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், 3 mm சீக்வன்ஸு. அதை வச்சு ஒவ்வொரு சீக்வன்ஸாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது வந்து சீக்வன்ஸ் கலர்லேயே ஸ்விங்கிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் கலரில் சீவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. சீக்வன்ஸ் பண்ணும்போது சீக்வன்ஸ் கலரில் சீவிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் எண்ணாட் கொடுத்துட்டேன். எண்ணாட் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு லைனாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சுற்றியும் பீகாக்கை சுற்றியும் வந்து நான் அவுட்லைன் சரியில் கொடுத்துக்கிறேன். சரியில் கொடுக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த ஃபெதர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1.25 இன்ச்சில் திலகம் ஷேப்பில் வந்து ஒரு ஷீட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம எவ்வளோ ஃபெதர் வேணுமோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 11 வச்சு செய்ய போகிறேன். ஸோ 11 வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துருக்கேன். அது எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் வந்து நான் ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு சின்னதாக வந்து நான் ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது நீடில் வந்து 90 டிகிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எண்ணாட்டு கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு பெட்டல் முடிச்சுட்டு ஒரு ஷேப் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததுக்கு போகும்போது வந்து நீங்கள் எண்ணாட் போட்டு தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி இன்னொரு ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்து அடுத்தது மூவ் பண்ணும்போது எண்ணாட் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதை சுற்றியும் நான் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆன்டிக் கலர் இருக்கக்கூடிய சுகர் பீடு அதை சுற்றியும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது அதை மிச்சம் இருக்க ஸ்பேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் வந்து 3 கலர் ஷேடு பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் 3 ஷேட்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 பீடாக கொடுத்துட்டு வரேன். லைட் க்ரீன் 2 பீடு, டார்க் க்ரீன் 2 பீடு அண்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலர் பீடு. அதுக்கு அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். செயினை ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்லேயே கொண்டு போயிட்டு ஒரு செயினை ஒரு லாக் கொடுத்து அதுக்கப்புறம் பீட்ஸ் ஆட் பண்ணி கொண்டு வரேன்.
இதே மாதிரி அந்த ஃபெதர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதை சுற்றியும் வந்து ஜரியில் அவுட்லைன் 2 லைன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இதே மாதிரி நான் 11 ஃபெதர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதை கட் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃப்ரேமை தலைகளாக திருப்பிட்டு ஜரியில் கொடுத்துருக்க லைன் மேலே மட்டும் நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு வராமல் இருக்கும் கட் ஒர்க் பண்ணும்போது. இப்போ அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம டசல் மேக் பண்ணிடலாம். இப்போ டசல் மேக் பண்ணுறதுக்கு நான் 2 கலர் த்ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று டார்க் ப்ளூ அண்டு ஸ்கை ப்ளூ ஒன்று. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன சைஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸை சுற்றியும் வந்து நான் ஒரு 70 கவுண்ட்ஸ் வந்து நீடில் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பார்ட்டை வந்து நான் நல்லா கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் நம்ம அந்த சில்க் த்ரெடியை வச்சு நல்லா சுற்றி பூ கட்டுற மாதிரி நாட் கொடுத்துக்கிறேன் 2 or 3 டைம்ஸு. இப்போ நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. இப்போ டசல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் 11 பெட்டல்ஸ்க்கும் 11 டசல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். டார்க் ப்ளூ 11 அண்டு லைட் ப்ளூ 11 எடுத்துருக்கேன். இப்போ நான் ரெண்டு சைஸில் பண்ணியிருக்கேன். அது வந்து பெரிய சைஸு, ஸ்கை ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் அதை விட சின்ன சைஸ். அதுக்கு வந்து நான் இப்போ அந்த ப்ளூவோட பாட்டிலை வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போது அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த டசலில் வந்து நான் அந்த பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த பெட்டலையும் வந்து மேலே வச்சு க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எல்லா ஃபெதர்ஸையும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது அந்த பீகாக்கோட இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ஷேப் எல்லாம் வச்சு ஃபெதர்ஸ் எல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேர்ல் கட் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா சீவிங் த்ரெட் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றுக்கு வந்து 2 or 3 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஃபீல் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்டில் பீகாக்குன்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.